ஜென்ரலாக எந்தெந்த மாவட்டத்திலும் தொடர்ந்து பெர்ஃபார்மிங்காக இருக்குதோ அவங்கக்கிட்ட அந்த பொதுவாக எங்களுடைய தலைமை ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு நல்ல ஒரு தலைமை ஆசிரியர்களுக்கு அமைந்து விட்டார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு மற்ற பிரச்சனையே கிடையாது. எல்லாமே அவங்களே பார்த்துக்கொள்வாங்க. எல்லா இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும்போது முதல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் மன அழுத்தம் இல்லாமல் அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் அல்ல ஒரு தலைமை ஆசிரியரோ இல்லை ஆசிரியரோ இல்லை மாணவர்களோ சாதனை புரிகிறார்கள் என்று சொன்னால் டெய்லி நடக்கிற அசம்பிளி கூட்டத்தில் அவங்க பாராட்டு கௌரவப்படுத்துங்க. மாவட்ட அளவில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை அவங்க கூப்பிட்டு கௌரவப்படுத்துங்க, பாராட்டுங்க. சரி, ஊக்கப்படுத்தி ஒரு பக்கம் நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்களை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நம்மளால் நம்மளுடைய ரிசல்ட் நம்மளால் அடைய முடியும் என்ற விதத்தில் அதையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுடைய சிஓஸ் எல்லாருமே அனுபவம் வாய்ந்தவர்கள், களத்திலிருந்து வந்தவர்கள். அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி ரிசல்ட் நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று. அந்த விதத்தில் கண்டிப்பாக மிக சிறப்பான முறையில் செயல்படுவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பொதுத் தேர்வில் நம்முடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாகிட்டே தான் இருக்கின்றது. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. அப்போ அவங்கள்ட்ட நான் சொல்லும்போது நிறையா சர்வேஸ் ஒன்றிய அரசு சர்வே எடுக்கும், திடீர்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஏஜென்சி சர்வே எடுக்கும். அந்த சர்வே எடுத்து சர்வே வர ரிசல்ட் ஒரு பக்கம் இருக்குது என்று சொன்னாலும் முதல்ல நாம் நம்மளை செல்ஃப் அசஸ் பண்ணணும். நம்மளுடைய பள்ளிக்கூடம் இப்போ உள்ளபடியாக அதுக்கு தகுந்தால் போல் இருக்கின்றதா. குறிப்பாக நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு விட்டோம். ஒரு டீச்சர் என்னை கூப்பிட்டு, அமைச்சர் எப்போனே என் ஸ்கூலுக்கு வரலாம், நீங்கள் என் பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனடியாக அந்த ஸ்கூலுக்கு நான் போனேன். இன்றைக்கி அந்த ஓப்பன் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி ஒரு ஸ்கூல் அழைப்பு வந்திருக்கின்றது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2000 ஸ்கூலுக்கு மேலே தலைமை ஆசிரியர்கள் தயாராக இருக்கேன். என் பள்ளிக்கூடத்துக்கு யார் வேணால், எந்த அதிகாரிகள் வேணால், எந்த எஸ்எம்சி உறுப்பினர் வேணால், எந்த பிடிஏ உறுப்பினர் வேணால் எங்கள் பிள்ளைங்களை செக் பண்ணலாம். அந்த பிள்ளைங்களை நீங்கள் வாசிக்க சொல்லுங்கள். அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வயதுக்கு தேவையான கணக்கு பாடத்தை சொல்லுங்கள். நாங்கள் தருவதற்கு அவர்கள் சரியான முறையில் சொல்வதற்கு எங்கள் பிள்ளைங்க தயாராக இருக்குது என்பதற்கான ஓப்பன் சேலஞ்சு இன்றைக்கி 2000 ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி சார்ந்த ஆசிரியர் இன்றைக்கி தயாராக அந்த ஓப்பன் சேலஞ்சை கொடுத்துருக்கார்கள். இந்த அதிகாரிகிட்ட நான் தான் சொன்னேன், 2000 ஸ்கூலுக்கும் ஒரு அமைச்சராக என்னால் போக முடியலையோ அஸ் சிஓஸா டிஓஸா பல்வேறு நிலைக்கின்ற அதிகாரி பெருமக்கள் நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனீங்கன்னா போதும். நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி தான் நான் நினைப்பேன் என்று சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்போ எஸ்சிஆர்டி மூலமாக ஒரு குழு உருவாக்கப்பட்டு அவங்க இன்றைக்கி அந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டாங்க. அது எப்படியாச்சும் நம்ம கரிக்குலமில் அடுத்த கல்வியாண்டில் கொண்டு வந்துடணுங்க என்னோடய ஆசை. ஏன்னா இன்றைக்கி உலக ட்ரெண்டில் என்ன இருக்குதோ அதை அட்பார்வத்து நம்ம போயிடணும். அது நம்ம ஊருக்குலாம் வரதுக்கு 10 வருஷம் ஆகும்ப்பா, 20 வருஷம் இருப்பான்னு யாரும் சொல்லிடக்கூடாது. ஒன்று அமெரிக்காவில் இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஒரே வருஷத்தில் இங்கே கொண்டு வராங்கப்பா அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகப்படியாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு முதலீடுகள் செய்கிறார். உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் எந்த ஸ்டேட்டும் இல்லாத அளவிற்கு மைக்ரோசாஃப்டோட MOU சைன் பண்ண ஒரே ஸ்டேட்டு நம்மளுடைய ஸ்டேட் தான். ஸோ டீல்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக இன்றைக்கி அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் சொல்கிறது மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெக்னாலஜி ரிலேட்டடாக என்னென்ன வருதோ அதை கண்டிப்பாக அதை அடாப்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு கரிக்குலமை கொண்டு வருவதற்கு எங்களுடைய குழு அதை செய்து எதுமா ஆமாம். இப்போது நீங்கள் அது ADW வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இப்படி இருந்தாலும் பொதுவாக எங்களுடைய துறை சார்ந்து இருக்கின்ற நீங்கள் கலெக்டர் அவர்கள் சொன்னது மாதிரி ரிமோட் ஏரியாஸுக்கு கண்டிப்பாக நமக்கு இணையதள வசதி தேவை தான். ஏனென்றால் இன்றைக்கி 22,931 பள்ளிக்கூடங்களுக்கு ஸ்மார்ட் போர்டு நம்ம கொடுக்குறோம். நம்ம வெறும்னா கரும்பலகில் பாடம் நடத்துவது ஒரு காலம், இன்றைக்கும் நம்ம நடத்துகிறோம் என்று சொன்னாலும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டு, அந்த ஸ்மார்ட் போர்டில் வரும்போது இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வரும்போது பிள்ளைகளுக்கு உலகம் தரம் வாய்ந்திருக்கின்ற கல்வியை உடனடியாக வெறும்னா டீச்சர் பாடம் நடத்திட்டு போகிறது மட்டும் இல்லாமல் கண்கூடாக அது ஒரு காணொலியாக பார்க்கும்போது இன்னும் அந்த பிள்ளைகளுக்கான அந்த புரிதல் அதிகமாக இருக்கும் என்கின்ற விதத்தில் தான் அதை நீங்கள் செஞ்சுருங்க. இன்றைக்கி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அப்படியே பெருமையாக இருக்கின்றது. வெறும் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும் லைப்ரரிஸ்க்கும் கிட்டத்தட்ட 1958 லைப்ரரிஸ்க்கு வைஃபை வசதிகள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஸோ அந்தந்த பகுதியை சார்ந்த மக்கள் எல்லா விதத்திலும் உலகம் தரம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் அது பயனுள்ளதாக இருக்குது.